Vivo Y18 மற்றும் Y18e அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட விலை வெறும் 7999 அப்படிங்கிற பிரைசிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோட இந்த Y19 மற்றும் Y19e என்ன வித்தியாசம், மேலும் இந்த ரெண்டு ஃபோனில் என்ன விஷயங்கள் தாராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. மூலம் இந்த ரெண்டு ஃபோன்லையும் பில்டை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, பிரைசிங் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பேக் சைடில் பிளாஸ்டிக் பேக் தான் வருது. கலர்ஸை பொறுத்து இது ஸ்பேஸ் பிளாக் மற்றும் ஜெம் கிரீன் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையும் 6.56 இன்ச்சுக்கான HD+ ரெசிஸ்டர் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மேக்ஸிமம் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 840 நிட்ஸ் வரையும் போகுது. மேலும் இது வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளே வருது. ஸோ டிஸ்பிளே வழக்கம் போல 10,000 செக்மெண்ட்டுக்குள்ள என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு மீடியாடெக்கோட Helio G85 அப்படிங்கிற ஒரு 12 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசரை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நமக்கு இந்த ஃபோனில் 4G சப்போர்ட் தான் உண்டு, 5G கிடையாது. இந்த ப்ராசருக்கு 121,000 கிடைக்குது. அதாவது மொத்தமே 128 மார்க் தான் கிடைக்குது. இது ஒரு டி கிரேட் சிப் செட்டாக வருது. ஸோ பேசிக்காக 1-2 ஆப்ஸ் ரன் பண்ணலாம். ரொம்ப ஹெவியான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. மல்டி டாஸ்கிங் அந்த அளவுக்கு இருக்க போகிறதுல கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பேசிக்கான கேம்ஸ் மட்டும் விளாட முடியும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன வித்தியாசம் வருது. அதாவது விவோட Y18e வாங்கினீங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் மட்டும் தான் கிடைக்குது. அதே விவோட Y18 வாங்கினீங்கன்னா அதில் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 4GB RAM 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் வந்து LPDDR4 தான் இருக்கும். அதோட ஸ்டோரேஜ் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து eMMC ஸ்டோரேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ எதிர்பார்க்கப்படுது. மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து Android 14 வாய்ஸில் ஃபன் டச் வாய்ஸ் 14 இன்டர்ஃபேஸ் என்னது ஃபோனோட அப்டேட்ஸ் வந்து பெருசாக இருக்க போகிறதுல காரணம் இது இன்டர்னல் ஸ்மார்ட் ஃபோன்ங்கிறதுனால. மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. இது டெடிகேட் சிம் கார்டு தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் டைம் யூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஃபோன்லையும் கேமராவில் வித்தியாசம் வருது. அதன்படி பார்க்கும்போது விவோட Y18 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.8 அப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது ஒரு 0.08 MP கேமரா கொடுக்குறாங்க. இது f3.0 அப்பர்ச்சரில் வருது. அதே விவோட Y18e நமக்கு இந்த பிரைமரி கேமராவோட மெகாபிக்சல் கம்மி பண்ணிட்டாங்க. அதன்படி பார்க்கும்போது 13 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தான் தராங்க மொதல் கேமரா. ரெண்டாவது வழக்கம் போல் அதே வந்து 0.08 மெகாபிக்சல் கேமரா கொடுக்குறாங்க. அதே வந்து செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. விவோட Y18 பொறுத்தவரையும் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. அதே விவோட Y18e 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஸோ இதே மாதிரியாக கேமரால ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்றபடியாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோட Y18 வாங்கினீங்கன்னா அதில் மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்கும். அதாவது சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக தராங்க. மற்றபடி விவோட Y18e ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 185 கிராம் வருது. இது இப்போ IP54 ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாமல் பிரச்சனை இருக்காது. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 4G Vivo LTE டியூல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் 5.1 மாதிரியான விஷயங்கள் தராங்க. பேட்டரிஸ் அப்படி பார்க்கும்போது இல்லை 5000 mAh பேட்டரி 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ அட்லீஸ்ட் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு 15 வாட்டாவது கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் கிட்ட சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங் பற்றி பார்க்கலாம். முதல்ல விவோட Y18e பிரைசிங் பற்றி பார்க்கலாம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 7999 சொல்லி விற்கிறாங்க. மற்றபடியாக ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு 128GB வெர்ஷன் இந்த Y18e கிடையாது. மற்றபடியாக விவோட Y18 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 8999க்கும் அதே 4GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 9999 அப்படிங்கிற விலையில் கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஓவரால் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருப்பேன். ரொம்ப பேசிக்கான ஃபோன். அதுவும் 4G சப்போர்ட் மட்டும் தான் உண்டு. ஸோ இந்த 4G சப்போர்ட் மட்டும் எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க வேணும் வாங்கலாம். ஆனால் 2024 வந்துட்டு இதுமாதிரி வந்து 5G சப்போர்ட் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது எந்த ஒரு ஃபோனையும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த 4G ஃபோன் வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் இந்த மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.